அடுத்தது நம்ம கேஸ் தான் வரப்போகுது. ஓ, மாயா கார்த்திகோட வந்துருவாங்கல்ல? அவனை தேடிதான் போயிருக்கா. கண்டிப்பா அவனை பிடிச்சிருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் முன்னாடி போறேன். போய் ஆக வேண்டியதை பாக்குறேன். நீங்க கார்த்திகோட வாங்க. ஐய, என்ன இந்த ஆள் இங்க வந்திருக்கான்? நான் வேற உங்க கூட வந்திருக்கேன். சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பேசி சமாளிச்சுட்டு வரேன். வணக்கம் சம்பதி. இல்ல, கூட துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதுதான் துணைக்கு வந்தேன். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட பேசி சம்மந்திக்கு கிடைக்கிற தண்டனையை கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாமேன்னு. என்ன ரகுராம், பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அனுப்ப நீயே கூட்டிட்டு வந்திருக்க போல. அட, எப்படியும் தண்டனை கிடைச்சிருமா? என்ன வக்கீல் சார், கிடைச்சிரும்ல? ஆமா சார், ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கேட்டியா? ஆயுள் தண்டனை கிடைக்குமா? கடைசியா புருஷனும் பொண்டாட்டியும் இன்னைக்கு தான் ஒன்னா இருக்க முடியும். இருந்துட்டு போகட்டும். ரகுராம், கார்த்திக் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு மண்டபத்துல வச்சு எங்க குடும்பத்தை ஏமாத்தின. அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எங்க வீட்டு பையனை உன் மருமகன் கொலையா பண்ணிருக்கான். இருந்தாலும் அவன் கூட உன் பொண்ணை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் பண்ண தப்புக்கு உன் பொண்டாட்டி தண்டனை அனுபவிக்க போறான். எங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ண கொடுமைக்கு கடவுள் உன் குடும்பத்தை தண்டிக்க போறாரு. புவனேஸ்வரி, நீ ஏன் தேவையில்லாம எதையோ சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க? யார் மேல தப்பு, என்ன நடந்ததுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. மனுஷங்க எவ்வளவு வேஷம் போட்டாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உள்ள ஜட்ஜு கொடுக்கிற தீர்ப்பு எதா இருந்தாலும் கடவுள் கொடுக்கிற தீர்ப்பா நினைச்சு நான் ஏத்துக்கிறேன்.